பீர்க்கங்காய் எடுத்து தோலோட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி ஆட் பண்ணி நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே ஆயிலில் ஒரே ஒரு தக்காளி, 2 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி அதையும் நம்ம ஜாரில் மாற்றிடலாம். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீர்க்கங்காய், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அடித்து எடுத்துருங்க. சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஆயில் ஆட் பண்ணி கடுகு 1/4 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலையை உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருங்க. சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சு. பீர்க்கங்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குங்க, அயர்ன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, முக்கியமாக நீர் சத்துக்கள் ரொம்பவே நிறைய இருக்குங்க. பீர்க்கங்காய் பொரியல் கூட்டு செஞ்சு சாப்பிட முடியலனா இந்த மாதிரி சட்னியை ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட வரேன். டாட்டா.